அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் நீரோடையோரம் நடப்பட்ட மரமானது எப்பொழுதும் பசுமையாய் இருக்கும், நன்றாக கனி கொடுக்கும். வறட்சியான காலங்களிலும் வெப்ப மிகுதியான காலங்களிலும் அது கனி கொடுக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம், நீங்கள் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுப்பீர்கள். எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதை மேற்கொள்ளக்கூடிய, அதை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது என்பது கண்ணுக்கு புலப்படாதவை, நாம் எதிர்நோக்கி இருப்பவை நடக்கும் என்ற உறுதி, அதுதான் நம்பிக்கை. நீங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் நன்றாக கனி கொடுப்பீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலம் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளோம். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டவர். இது நாம் அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இறையாட்சி அவர்களுக்கு உரியது. பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். அழுது புலம்புவோரை நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் செல்வர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் துன்பத்தினால் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அவற்றையெல்லாம் நீக்கி இன்பமாக மாற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனே, கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து வந்தீரப்பா, அதற்காக நன்றி தேவனே. இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் தேவனே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே உம்முடைய இறை வார்த்தையினால் எங்களை போஷித்திருக்கிறீரே, நன்றி ராஜா. உம்முடைய இறை வார்த்தையை இந்த அதிகாலை நேரத்திலே தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி தேவனே. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் எப்பொழுதும் செழித்து நன்றாக கனி கொடுப்பர் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் அதே போன்று நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர வேண்டும் ராஜா. எப்பொழுதும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் ராஜா. எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா துன்பங்கள் வேதனைகளிலும் கூட ஆண்டவர் இருக்கிறார், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் ராஜா. கண்ணுக்கு புலப்படாதவை நடக்கும் என்று நம்பிக்கை வைப்பது மிக கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்வில் பயணிக்க உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ராஜா. நாங்கள் வாழ்வு பெற வேண்டும், நாங்கள் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. இரக்கத்தின் தேவனே, ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இப்பொழுது துன்புற்று அழுகிறவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவர் என்று சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது நாங்கள் எவ்வளவோ வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள் மாறி மாறி எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது ராஜா. எல்லா துன்பத்திலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவசித்து உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் இருக்கிறோம் அப்பா. துன்பத்தில் எங்களை கைதூக்கி மீட்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அன்பின் தேவனே, எல்லா நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா. நோயின் வேதனை நீங்கி பூரண சுகம் பெற்று புது வாழ்வு பெற கிருபை செய்யும் ராஜா. எல்லோரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறை மக்களே, நம்முடைய இன்னொரு சேனல் கிரைஸ்ட் த ரெடீமர், அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 5 முதல் 8. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து பதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார்.
பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறைவார்த்தைகள் 12, 16 முதல் 20. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 26. அக்காலத்தில் இயேசு திருத்தூதருடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கும் கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.